கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And David became greater and greater, for Yahweh, the God of heaven's armies, was with him. அப்போ இங்கே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டேவிட் பிகேம் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். அப்போ அங்க தாவீதினுடைய அந்த தலைமைத்துவம், லீடர்ஷிப் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. அவன் பொலிட்டிக்கல் பவர்ல மட்டும் அவன் ஸ்ட்ராங் ஆகல, மக்களுடைய தயவும் அவனுக்கு அதிகமாய் பெருக ஆரம்பிக்கிறத நம்ம இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததா, சேனைகளின் கர்த்தர், காட் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர்மிஸ். அப்போ எந்த தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய தேவன் பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா ஃபோர்ஸஸ், ஹெவன் அண்ட் எர்த் ஃபோர்ஸஸ் எல்லாவற்றிற்கும் மேலும் வல்லமையுடையவர் நம் தேவன். அதனாலதான் தாவீது என்ன செய்றாரு, வர வர விருத்தி அடைகிறார். தாவீதினுடைய எந்த சுய முயற்சியோ, எந்த ஹியூமன் எஃபர்ட்ஸோ அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வரல. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாய் இருந்த அந்த தாவீதை ராஜாவாய் மாற்ற நம் தேவனால் கூடும் என்றால், இன்றைக்கு இதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை எத்தனையோ வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தாவீதுக்கு வர வர ஒரு விருத்தி உண்டாயிற்று என்றால், இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் வர வர நான் விருத்தி அடைவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில இந்த விருத்தி உண்டாகும். எல்லாவற்றிலும் ஜெயமும் உண்டாகும். தேவ மனிதர்கள் நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது, தேவன் யார் கூடலாம் இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கையா இருந்தது. அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவனே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று. அப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், எல்லாமே ஜெயமாகத்தான் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நிச்சயம் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் தோல்விகளுக்குள்ள இருந்தாலும் அது எல்லாம் ஜெயமாக முடியும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விருத்தியை தேவன் நிச்சயம் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததா ஒரு வசனம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமா நம்ம எப்படித்தான் இருப்போம், புத்திமான்களாய் நடப்போம். அப்போ லிட்டலா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க ஞானத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறீங்க, நான் புத்திமானாய் தான் நடப்பேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை நீங்க செய்து பாருங்க. நிச்சயம் அந்த தாவீதுக்கு அப்படி அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே அந்த தாவீதுக்கு அந்த பாக்கியம் உண்டு என்றால், இன்றைக்கு நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் துறந்து கிறிஸ்து நமக்காக அவருடைய ஞானத்தை தருவது எவ்வளவு நிச்சயம். அடுத்தது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியினால அவன் இங்கிலீஷ்ல காரிய சித்திக்கு சக்சஸ்ஃபுல்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல ப்ராஸ்பர்டுன்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம வெற்றி உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கூட இருந்தபடியினால் அப்படி ஒரு வாழ்க்கை யோசேப்புக்கு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த எஜமானும் அதை காண்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அவன் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கப்படுறத அங்க
அந்த போத்திபார் ஆண்டவரை அறியாத அந்த போத்திபாரும் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு மற்ற ஜனங்கள் உங்களோடு கூட தேவன் இருக்கிறதை அறியும்படியாக தேவன் நிச்சயம் செய்வார். அப்போ இந்த இடத்துல நான் ஜனங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டோ வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்வார். நான் சகரியா 4:6 பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம சுய பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த கர்த்தராகிய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறபடியினால எல்லாம் அவராலே ஆகும். நீங்கள் விருத்தி அடைவீர்கள், செழிப்படைவீர்கள், நீங்க புத்திமானாய் இருப்பீர்கள், நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறது மாத்திரம் அல்ல. 1 தீமோத்தேயு 4:8-9 பார்க்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அப்போ சரீர முயற்சி, அதாவது இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கிரேக்க ரோமன் கல்ச்சர்ல அவங்க எக்ஸசைஸ், பாடிலி எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களாம் அந்த நாட்கள்ல. ஏன்னா அந்த ஹெல்த் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிதாய் தெரிந்தபடியினால அப்படிப்பட்ட காரியங்கள் அங்க இருந்தது. ஆனா அங்க பவுல் சொல்றாரு அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா தேவ பக்தியானது, அது ஆங்கிலத்துல சில மொழிபெயர்ப்புகள்ல ரைட்டியஸ்னஸ், தேவ நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதியை பெற்றவர்களுக்கு அது எதை கொடுக்கிறதா? இந்த ஜீவனுக்கும், இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுனால அது பிரயோஜனமா இருக்கிறதுன்னு பவுல் சொல்றாரு. அப்போ அது லாங் லாஸ்டிங் பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த உலகத்தின் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அந்த தேவ பக்தி, அந்த நீதி, தேவ நீதி நமக்கு பிளெஸிங்ஸை கொடுக்குதா, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குதா. அப்போ ஹெல்த்தி பாடிங்கிறது ஒரு டெம்பரரியா அங்க பவுல் சொல்றாரு. ஆனா ஸ்பிரிச்சுவலா மெச்சூரான அந்த தேவ நீதியை பெற்ற ஜனங்களுக்கு, அவங்களுக்கு இந்த வாழ்க்கையும் நன்மைகள் கிடைக்கிறது, பிற்கால மரித்த பிறகும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்து கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பல நேரங்களில் இதெல்லாம் ஆசீர்வாதம்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அப்படிலாம் சொல்லி நினைக்கிறோம். ஆனா அவருடைய வாக்கு தத்தம் இந்த ஜீவனுக்கும் நமக்கு நன்மைகளைத்தான் கொண்டு வருகிறதை நாம் இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நிச்சயமா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, தாவீது, யோசேப்பு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே, அவங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாங்க, செழிப்படைந்தாங்க, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இன்றைக்கு அப்பா, நீர் தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர் தகப்பனே. ஆதலால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய கேட்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் அதை பலித்து அதை அவர்களை அந்த நன்மைகளினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.